யார் சார் இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காருன்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேட்டர்ஸுக்கெலாம் தோணும். ஸோ நம்ம அஜித்குமார் சார் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் கடந்திருப்பார் துபாய் 24H. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 3வது ப்ளேஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே முதல் பரிசை பிடிச்சவங்கள விட 3வது பரிசை நம்ம அஜித்குமார் சார் டீமை தான் எல்லோரும் வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கேமரா ஃபுல்லாக நம்ம அஜித் சார் பக்கம் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு, அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சட்டுப்புட்டுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சது. ஸோ மறக்காமல் உங்களோட வீடியோவுக்கு லைக்கை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜிஎல் சந்துருவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வீடியோ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்த எமோஷன்ஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க ஃபேமிலி கூடயும் சரி ஃபேன்ஸு கூடயும் சரி தரமாக கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தேசிய கொடி எடுத்து பார்த்தீங்கன்னா சுற்று வளம் வந்திருப்பார். பயங்கரமாக இருந்திருக்கும். அது என்ன தான் பொங்கலுக்கு விடாமூச்சு படம் ரிலீஸ் ஆகலாம் கூட பரவாயில்ல, அவர் அஜித் அண்ணன் பண்ண சாதனையே போதுண்டான்னு ரசிகர்லாம் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பண்ணிட்டார். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சதில்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஜித் அண்ணன் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவர் பண்ண சாதனை இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குதுன்னா வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி பெருமை சேர்த்துருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறத விட்டு அவங்களோட பிடிச்ச அவங்களோட டார்கெட் அவங்களோட லைஃப் என்னன்னோ அதை நோக்கி பார்த்தீங்கன்னா இவர் போயிருப்பார். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரேசிங். அதனால் கார் பந்தயில் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ஸோ 3வது ப்ளேஸை பிடிச்சி நம்ம பெருமை சேர்த்திருக்காரு. அவர் படம் பண்ணுறதுக்கு வந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ தன்னம்பிக்கை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரோ ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போலே தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஸோ தன்னம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் ஜெயிக்க முடியாதுன்னு இவரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். தன்னம்பிக்கையாக எப்படி போராடி நம்ம வெற்றியை இந்த மாதிரி எமோஷனோட சந்தோஷமாக கொண்டாடணும்னு இவர் ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. அஜித்குமார் சார் தான் ஜெயிச்சிட்டாரு. இதை பற்றி பல பேர் பேசுவாங்கன்னு நினச்சக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னடா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ள இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் தமிழகத்தோட துணை முதல்வர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசுவோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவரான அண்ணாமலை அவங்களும் இதை பற்றி பேசுவோம். மாற்றி மாற்றி 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஹீரோக்கு ஸோ இப்படி பாலிட்டிக்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு வராங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஜிஎல் சந்திரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.